ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே அவர் அதற்கு சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தை உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷப்படுத்தும். அது என்ன நதிங்க? நம்ம ஊர்ல என்ன நதி பார்த்தீங்கன்னா, நம்ம நதிகள் சந்தோஷப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் இன்னைக்கு காலங்களில் சொல்ல முடியல. ஒரு காலங்களில் காவிரி ஆறு சொல்லுவாங்க, இங்கே கூவம் ஆறு நல்ல அழகாக வச்சு இருந்திருக்காங்க. இன்னைக்கு அது கூவம் கெட்டு போச்சு இல்லை. இன்னைக்கு கொசஸ்தலை ஆறு, நதிகளிலிருந்து பிரிந்து தான் ஆறுகள் வருகிறது. அதோட தொடர்ச்சி எங்கன்னு தெரியல. சரி, நம்ம கவனிப்போம். நதி, அந்த நதி தேவனுடைய நகரத்தை சந்தோஷப்படுத்தும். அது நீர்க்கால்கள் உன்னதமான வாசம் பண்ணுகிற ஒரு இடத்த, இந்த ஸ்தலத்தை சந்தோஷம் பண்ணும். தேவன் அதற்கு சகாயம் பண்றாராம். அப்போ அது என்ன மாதிரி நதின்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, 38ஆம் வசனம் 7:38, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அல்லேலூயா. அப்போ இந்த நதி தான் சொல்றார். ஏன்னா நமக்குள்ள இருந்து விசுவாச நதி ஓடும்போது அவர் சந்தோஷப்படுவார். யாருன்னா, தேவனுடைய நகரம் சந்தோஷப்படுது, அந்த பரலோகம் சந்தோஷப்படுது. ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசத்துல பெருகி 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 வரும்போது இங்கிருந்து விசுவாசத்தின் நதி, அந்த ஜீவனுள்ள நதி புறப்பட்டு ஓடுது, வற்றாத நதியா போகுது. அதை பார்க்கும்போது தேவனுடைய நகரம் சந்தோஷப்படுகிறது. அதில் வாசம் பண்ணுகிறவர் சந்தோஷப்படுகிறார். பரிசுத்த ஸ்தலம் முழுவதும் சந்தோஷப்படுது. ஆலயத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு துதிக்கும் போது, விசுவாசத்தோடு அவரை உயர்த்தும் போது, விசுவாசத்தோடு அவரை மகிமைப்படுத்தும் போது அங்கே ஜீவனுள்ள நதிகள் ஓட ஆரம்பிக்குது. கர்த்தர் பார்த்து அதை சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. தேவன் அது நடுவில் இருக்கிறார். எல்லாருடைய நதி பாயும் போது சபையில் எல்லாரும் இங்கிருந்து வர்ஷிப் பண்ணும்போது, பாடும்போது, கர்த்தரை வார்த்தை பேச, அங்கிருந்து நீங்கள் ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, இங்க ஒரே நதி தான். எங்க சபை முழுவதும் அந்த விசுவாசம் உள்ள நதி, இந்த ஜீவன் நதி பாய்ந்து ஓடுது. தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அல்லேலூயா. அதிகாலையிலே அதற்கு சகாயம் பண்ண அன்பு தேவனுடைய பிள்ளையை, நீங்க அதிகாலையில எழுந்து விசுவாசத்தோட துதித்து பாடி ஆராதித்து கர்த்தருடைய சமூகத்துல விண்ணப்பத்தையும் துதியையும் நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்க கேட்கும்போது தேவன் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்க உங்கள் விசுவாசம் உள்ள நதியை திறந்து விடுங்கள். கர்த்தர் அதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர் மகிழ்ச்சி அடைவார். அல்லேலூயா. உங்க விசுவாசம் எங்க இருக்கிறது? உங்க விசுவாசம் கெட்டு போச்சா? உங்க விசுவாசம் ஒன்றும் இல்லாம இருக்குதா? இந்த நாள்ல உங்க விசுவாசத்தின் நதியை திறந்து விடுங்கள். தேவன் உங்கள் பேரிலே மகிழ்ச்சி ஆயிருப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே. விசுவாசம் உள்ள நதிகள் ஆண்டவரே எங்களுக்குள்ளே, எங்கள் குடும்பங்களுக்குள்ளே, எங்கள் திருச்சபை மக்களுக்குள்ள புறப்பட்டு பாய்வதாக நீங்க அதிகாலையில சகாயம் பண்ணுகிறார். உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு தினந்தோறும் சகாயம் பண்ணுகிறார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.